வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்துட்டு வெள்ளரி விற்கிற அம்மா வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. வெள்ளரி கேட்குறாங்க. அந்த வீட்டில் உள்ள வீட்டுக்கார அம்மா வந்துட்டு அந்த வெள்ளரியை வந்துட்டு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, காய் 10 ரூபா அப்படின்னு சொன்னோடனே, ஒரு 4 காய் கொடுமா, 5 ரூபான்னு போட்டு ஒரு 4 காய் கொடுமா அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க எனக்கு கட்டுப்படி ஆகாது, 10 ரூபான்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் அந்த அவர் கேட்குறாங்க. அந்த அம்மா, சரிம்மா 4 காய்க்கு 5 ரூபான்னு கொடுக்க முடியாது, கூட வேணால் ஒரு 5 ரூபா போட்டு கொடுங்க, 4 காய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க, இல்லை வராது, கட்டுப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டுப்படியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகிறாங்க. திரும்பவும் அந்த அம்மா கடைசியாக போகும் பொழுது, சரிம்மா ஆனதாச்சு, போனி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகும்போது அந்த அம்மா கொஞ்சம் தடுமாறி கீழே விழுறாங்க. விழுந்த உடனே, ஏம்மா சாப்பிடலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த வீட்டுக்கார அம்மா, இல்லைம்மா இனிமேல் தான் போய் சாப்பிடணும் அப்படின்ன உடனே அந்த அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு 5, 6 இட்லியை கொண்டு வந்து கொடுத்து, சாப்பிடுமா, சாப்பிட்டா தானே விற்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த பையன் வந்து, அவங்களோட பையன் வந்து கேட்குறான், அம்மா ஒரு காய்க்கு நீ இவ்வளவு பேரம் பேசுகிற, ஆனால் ஒரு இட்லி 10 ரூபா, நீ ஒரு 10 இட்லியை கொடுக்குறியம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்பவும் பெருமையாகவும் இருந்துச்சு. தம்பி, வியாபாரத்தில் தர்மத்தை பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க பையனுக்கு அழகா புரிய வச்சுச்சு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. அ ஏன்னா கணக்கு பார்க்குறது எல்லாமே அவரு தான். அதனால உதவி செய்யுங்க. அதுவும் அன்பா செய்யுங்க. இங்க வச்சு செய்யுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்